பொதுவாவே தியானம் பண்றவங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ரொம்ப சாந்த குணமா இருப்பாங்க. ரொம்ப மென்மையா பேசுவாங்கன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா, தியானம் பண்ணா அப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கே கண்டி, எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லங்க. அதாவது தியானம் பண்றவங்களுக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா, அவங்க எதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அதுல தான் இன்னும் அதிகமா வலிமை பெறுவாங்க. அதனுடைய உணர்வுகள், எண்ணங்கள் தான் அதிகமா வலிமை பெறும். அதனால தான் பெரியவங்க எல்லாருமே தியானம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா மனதை கட்டுப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மனதையும் ஒரு நிலையாக்கி அமைதியா இருக்க பழகுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா புதுசா தியானம் பண்றவங்களுக்கு அது கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அந்த மனப்பக்குவம் அந்த அமைதியை ஏற்படுத்த முடியும். ஆனா ஒருத்தர் மட்டும் தியானம் பண்ணுவாங்க. அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரியான செயல்களை கூட இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சுட்டு, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற, நீ தான் தியானம் பண்றல, மெடிடேஷன் பண்றவங்க இவ்வளவு கோவப்படக்கூடாது, இவ்வளவு கத்தக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் உனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு ஈஸியா அவங்க நம்மளையே கார்னர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த கேள்வி நிறைய பேருக்கு வலி கொடுத்துருக்கு. அப்ப உடனே தியானம் பண்றவங்க யோசிச்சுப்பாங்க, ஓ நான் சரியா தியானம் பண்ணலையா, எனக்கு உண்மையிலே ஏன் கோபம் வருது, என்னால ஏன் கண்ட்ரோலா இருக்க முடியல அப்படின்னு தன்னை தானே தாழ்த்திக்க பார்ப்பாங்க. தான் மேலதான் தப்போ குற்றமோ அப்படின்றத அவங்க யோசிச்சுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 2 பேர் மேலேயும் குற்றம் இருக்கு. உங்களை யார் கோபத்தை உண்டாக்குறாங்களோ அவங்க மேலேயும் குற்றம் இருக்கு. நீங்களும் அந்த கோபத்தை எப்படி கையாளணும்ன்றது தெரியாம நீங்களும் கோவத்துல கத்துறதும் இருக்கு. ஆக இந்த தியானம் பண்றவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பொறுமையா தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாட ரொம்ப அமைதியா சொல்ல பழகணும். இதனால எனக்கு கோபம் வருது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது சொல்ல பழகணும். அதே மாதிரி கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரணும். தியானம் பண்றவங்களுக்கு வலிமையான சக்தி இருக்கிறதுனால அவங்களால எதையும் கண்ட்ரோல் பண்ணி எதையும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அதாவது தியானம் பண்றதுக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு சலிப்போட ஒரு சகிச்சுட்டு நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருந்திருக்கலாம். ஆனா தியானம் பண்ண ஆரம்பிச்சது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்றத வெளிப்படையா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அது சகிக்க முடியல, அது எங்களுக்கு ஒத்து வரல, நான் ஏன் இந்த இடத்துல நான் என்னை சகிச்சுட்டு என்னை பொறுத்துட்டு இருக்கணும், எனக்கு எதனால இந்த துன்பத்தை கொடுக்குறீங்கன்றத அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தியானம் பண்றவங்களால எல்லாத்தையும் சகிச்சுட்டோ இது பண்ணிட்டோ உள்ள கட்டுப்படுத்திட்டு இருக்கவே முடியாது. அந்த மாதிரி உள்ள கட்டுப்படுத்திட்டு இருந்தா அவங்களால தியானமே பண்ண முடியாது. எது சரி எது தப்புன்றது அவங்களுக்கும் ஒரு அனலைசேஷன் பவர் இருக்குல்ல, அந்த அனலைசேஷன் அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்போ அது மூலமா அவங்களுக்கு என்ன தேவை இல்லைன்றது அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் சொல்லும். அதை மட்டும்தான் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதனால கூட இருக்கிறவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா உங்ககிட்ட அந்த கோபத்தை வெளிப்படுத்ததான் செய்வாங்க. எல்லா இடத்துலயும் உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நீ தியானம் பண்ற அதனால நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இரு அப்படின்னு நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கோபம் வெளிப்படதான் செய்யும். எங்க நீங்க எத்தனை இதிகாசங்கள் படிச்சிருக்கீங்க, புராணங்கள் கேட்டிருக்கீங்க, அதுல எல்லாம் முனிவர்கள் சாபம் ஏற்றிருக்காங்களே. முனிவர்கள்னு தவம் பண்ணாமையா இருந்தாங்க? அப்படி தவம் பண்ணவங்க தானே அவங்களுடைய சாபம் தானே அதிகமா பழிச்சிருக்கு. அவங்க தானே ரொம்ப அதிகமா சபிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆக தியானம் பண்ணவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கள நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்றீங்க, கார்னர் பண்றீங்க. அது தியானம் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க அதை கட்டுப்படுத்த முடியாம வெளிப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க. ஆக அந்த இடத்துல உங்க மேலேயும் தப்பு இருக்கலாம். இனிமேல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதே மாதிரி தியானம் பண்றவங்களும் சரி, உங்களுடைய கோபத்தையும் குறைச்சுக்கோங்க. எதுக்காகன்னா உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆற்றல் எல்லாமே அந்த கோபத்துல வெளிப்படுத்திடும் போது அப்போ உங்களுடைய ஆற்றல் எல்லாமே குறையுது, வேஸ்டா போகுது. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவை இல்லையோ பொறுமையா பக்குவமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அதுல மட்டும் நில்லுங்க. தேவையில்லாம கோபத்துல கத்துறதோ வார்த்தைகள் விட்டுறதோ, ஏன்னா தியானம் பண்றவங்களுக்கு நல்ல வலிமையான சக்தி இருக்கு. நீங்க எந்த வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் சரி அது அப்படியே பழிச்சிடும். அதனாலதான் பெரியவங்க தியானம் பண்றவங்க கண்டிப்பா அமைதியா இருக்கணும், மனதை கட்டுப்படுத்தணும், எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்ன்றது நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தியானம் பண்றவங்க எப்பவுமே கோபத்தை ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வெளிப்படுத்துங்க. அதுல யார்கிட்டயும் நம்மளால கண்ட்ரோலா இருக்க முடியாதுதான். தியானம் பண்றவங்களால எந்த ஒரு இடத்துலயும் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது.
அங்க யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, அங்க யாராவது உங்களுடைய எண்ணங்களுக்கோ முயற்சிகளுக்கோ குறுக்குல இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகதான் முடியாது. ஆனா அவங்க கிட்ட பேசி புரிய வைங்க. தியானம் பண்றவங்க எல்லாருக்குமே சரி, சரி எது தவறு எதுன்றது தெரியும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களாவும் தான் இருக்கவும் முடியும். அப்படி நல்லவங்களா இருக்கிறவங்க ரொம்ப நிதானமா செயல்படுறதும் அவசியம்.